எல்லோருக்கும் வணக்கம். எங்களை வச்சு காமெடி கீமெடி ஒன்றும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எல்லாருமே ஒரு மாதிரி டவுட்டாக இருக்காங்க. காலையில் ஓப்பனிங்லேயே நெகட்டிவ்ல இருந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இப்போ எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 80 பாயிண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓ கரடி குட்டிகளே, நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்களா? எங்களுக்கு காளைகளுக்கு விட்டு கொடுத்துட்டீங்களா அப்படின்றது தெரியல. நிறைய பேர் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவா, 2 நாட்களுக்கு முன்னாடி வந்த லோவை மட்டும் உடைச்சிடக்கூடாது முருகா அப்படின்னு மாதிரி நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கரடிகள் தற்போது 2 நாட்களாக அந்த லோவை போய் தொடாமல் அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருக்குது. இதனால் என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் சந்தோஷம் வந்திருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சிறிய இன்பம் அப்படின்றது கூட இன்னும் மார்க்கெட்டில் வரல. ஏன் அப்படின்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஒரு செய்தி இருக்குது. அது இன்னும் 10 டேஸ் மூவிங் ஆவரேஜை கூட இன்னும் டே ஃப்ரேமில் தாண்டல. அதனால் இன்னும் சிறிய இன்பம் கூட இன்னும் இந்த நிஃப்டிக்கு வராமல் தான் இருக்குது. நண்பர்களே, இதே சமயத்தில் இன்னைக்கு உலக மார்க்கெட்டுகள்லாம் போய் எடுத்து பார்த்தோன்னு வச்சிங்களேன், எங்கேயும் பெருசாக பயம் இல்லை. எல்லாம் ஒரு மிக்சடாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒரு சந்தோஷமாக இந்த காஸ்பி அப்படின்றதனோட இண்டெக்ஸ் 1.79% ஏறி இருக்கு. இந்த சமயத்தில் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள பிளட் பாத் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. எங்க போய் பிளட் பாத்? நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸை போய் நம்ம எடுத்து பார்க்குற சமீபத்தினுடைய உச்சத்திலிருந்து வெறும் 13% தான் இறங்கியிருக்கான். இது ஒரு பிளட் பாத்தே கிடையாது. ஒரு சிங்கத்தினுடைய மூக்கை பிடிச்சி லேசாக சுரண்டி விடுறோம்னு வச்சுங்களேன், அதுக்கு கோபம் வருமா? வராது. அதே சிங்கத்தை சப்புன்னு ஒரு அப்புனோம்னா நம்மளை முடிச்சிடும். அது மாதிரி இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஒரு பிளட் பாத் அப்படின்றது யாருனாலையுமே நம்ப முடியாது. ஏன்னா 13% இறங்கியிருக்கான். அதே மாதிரி மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் எடுத்து பார்க்குற சமீபத்தினுடைய உச்சத்திலிருந்து அவன் எவ்வளவு இறங்கியிருக்கான்னு பார்த்தா அவன் வெறும் 25% இறங்கியிருக்கான். மிட் கேப் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தாலும் 20 தான் இறங்கியிருக்கு. ஸ்மால் கேப் எடுத்து பார்த்தாலும் 23 தான் இறங்கியிருக்கு. பொதுவாக இந்த மாதிரி 20% இண்டெக்ஸ் இறங்குதுன்னா அது பெரிய பிளட் பாத் அப்படின்றது இல்லை. எப்போ அது ஒரு இண்டெக்ஸே 40% இறங்குது அல்லது எப்போ அது ஒரு 60% இறங்குதோ அப்போ தான் என்னம்பாங்க, மார்க்கெட்டில் பயங்கர பிளட் பாத் அப்படிம்பாங்க. மேபி பிளட் பாத் ஐயோ பயங்கர லாஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நண்பர்களே, அது பெரும்பாலும் அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அவங்க மேபி இந்த உச்சத்தில் வாங்கியிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு 26,454 மைக்ரோ கேப்பில் வாங்கியிருப்பாங்க. இப்போ கரண்ட்டில் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25% என்பது லாஸ். அப்படி லம்சமாக வாங்காமல் டெய்லி ஒவ்வொன்றா வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், டெய்லி ஒவ்வொன்றா வாங்குறாங்கன்னா அப்போ அவங்களோட ஏவரேஜ் ப்ரைஸ் என்பது இங்கே 23,280 தான் இருக்கும். அப்போ அப்படி பார்க்கும்பொழுது இன்னுமே அவங்க 25% லாஸுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அவங்க இப்போ தான் ஒரு 10% 12% அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ பிளட் பாத் அப்படின்னு பெரும்பாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் மீனிங் பண்ணுறது என்னென்னா, பெரும்பாலும் லம்சமாக போடுறது தான் பெரும்பாலும் பிளட் பாத்தாக இருக்கும். பட் எஸ்ஐபி வைஸ் அவங்க பிளட் பாத் வரணும்னா மார்க்கெட்டே சின்ன பின்னமாகணும். அப்போ டெய்லி வாங்குறவங்களுக்கு அல்லது வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ்னு எஸ்ஐபி மூலிமா வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி லம்சமாக ஒரு பாயிண்ட்லேருந்து 25% லாஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஆனால் அவங்களுக்கு போய் எடுத்து பார்த்தோம்னா 10% லாஸ் ஆகிருந்திருக்கு. ஏன்னா ஏவரேஜ் ப்ரைஸ் அவங்களுக்கு இங்கே இருக்கும். அப்போ இவங்களுக்கே 25%க்கு மேலே லாஸ் வரணும்னா அந்த இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 50% கும்பு ஆகணும். ஸோ பிளட் பாத் என்பது லம்சமாகவும் அல்லது ரொம்ப கம்மியான லாஸ் என்பது எஸ்ஐபி ஆக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ யாராவது பிளட் பாத்னு சொன்னாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் லம்சமாக போட்டிங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வைக்கணும் அப்படின்றத என்னுடைய கருத்து. நேற்று சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்பெல்லாம் பெரிய வால்டிலிட்டி காமிக்காமல் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இந்த கும்பா கூட்டி வால்டிலிட்டி காமிச்சிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் மனிதர்கள் எல்லாமே திருந்திட்டாங்களா? ஒரே ஆச்சரியமாக இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த 2025 தொடங்கி 2 மாதம் ஆக போகுது. இன்னும் எங்கேயுமே புதுசாக சண்டை அப்படின்ற மாதிரி செய்திகள் வரல. இன்ஃபேக்ட் இருக்கிற சண்டைகளை க்ளோஸ் பண்ணி விடலாமா அப்படின்ற மாதிரி அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேற்று சேர்ந்து பேசியிருக்காங்க சவுதி அரேபியாவில் கோந்துக்கிட்டு எப்படி இந்த உக்ரைன் பிரச்சனையை முடிச்சு விடுறதுனே. ஆனால் சம்பந்தப்பட்ட ஆள் யார் அடி வாங்கிக்கிட்டு இருக்கானோ அவன் இன்னும் சபைக்கு வரல. உக்ரைன் இல்லாமையே அமெரிக்காவும் ரஷ்யாவும் அந்த வாரை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய், அடி வாங்கினது நான், கப்பு எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அங்கே உக்ரைன் அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கு. அவனை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடாம என்னமோ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, சில பேர்த்த பார்த்துருக்கீங்களா, அடாடா பாவம் நம்ம நண்பன், அவன் ஃபேமிலியில் ஒரே பிரச்சனையாமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் இவன் வீட்லேயே இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும்.
அது மாதிரி நிறைய பேர் வந்து சைனா மார்க்கெட்டை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடடா, இந்த சைனா மார்க்கெட் கடந்த 5 வருஷத்துல ஒன்றும் பெருசாக லாபமே சம்பாரிச்சு கொடுக்கலையே, வெறும் 10% தான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தலைவர்களே, முதல்ல நம்ம மார்க்கெட்டை பாருங்க. நம்மளே இங்கே அடி வாங்கி சின்ன பின்னமாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எது எப்படியோ நம்மளுக்கு ஒன்றா பர்ஃபார்மன்ஸ் மூலியமாக மார்க்கெட் ஏறி வரணும், இல்லைன்னா பாவப்பட்டு மேல் நோக்கி ஏறி வரணும். ஸோ இந்த சைனா பர்ஃபார்மன்ஸ்னால மேல் நோக்கி ஏறி வரல, பட் பாவப்பட்டு ரொம்ப அதல பாதாளத்தில் இருக்கான். வேல்யூவேஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க நாட்டிலிருந்து பணம் போடுறாங்க, ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அப்போ ஏறி வந்தவன் தான் கடந்த ஒரு வருஷத்தில் இந்த சைனா மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், 6 மாதத்தில் 15% ஏறி வந்திருக்கா, கடந்த ஒரு வருஷத்தில் 15% ஏறி வந்திருக்கான். அது மட்டும் இல்லைன்னா இந்நேரம் 5 வருஷம் கூடி 10 பைசாக்கு ரிட்டர்ன் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ வந்திருப்பாங்க. ஸோ ஒன்றா நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் வரணும், இல்லைன்னா பாவப்பட்டு கவர்மெண்ட் ஏதாவது நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே பணத்தை போடணும். இந்த ரெண்டில் எது நடந்தாலும் ஒரு மாதிரி தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்றத கருத்து. இந்த சமயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சண்டை நம்மளோட எஃப்ஐஸ்க்கு டிஐஸ்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. எஃப்ஐஸ் கிட்ட என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் இருக்குன்னா, அவன் முதல்லயே வாங்கிட்டான். அதனால் அவனை லோ ரேட்டில் வாங்கினதுனால இப்போவும் அவன் லாபத்தில் இருக்கா, அது அவனை சப்போர்ட் பண்ணுது. நம்ம டிஐஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆளுங்க இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ரீட்டைல் பீப்புள் வந்து பணத்தை மாசமான 20,000 கோடி 50,000 கோடின்னு பணத்தை உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது வந்து டிஐஸை சப்போர்ட் பண்ணுது. ஸோ அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு இடையில நடக்கக்கூடிய சண்டையில் என்ன ஆகும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வீக்னஸ் ஆகணும். ஒன்றா டிஐஸுக்கு வர பணம் ஸ்டாப் ஆச்சுன்னா அவன் இவன்ட்ட சரண்டர் ஆவான், இல்லைன்னா எஃப்ஐஸ் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் ஏங்க நீங்களே மனசில் கை வச்சு சொல்லுங்கள். 100 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க, அது 500 ரூபா இருக்கும்போது விற்கலான்னு தான் உங்களுக்கு தோணும், 150 ரூபா கிலோ விற்கலான்னு தான் தோணும், 100 ரூபா இருந்தாலும் விற்கலான்னு தோணும். ஆனால் அந்த 100 ரூபா ஷேர் டபக்குன்னு ஒரு 30 ரூபா போயிடுச்சுன்னா நீங்கள் விற்கலான்னு நினைப்பீங்களா இல்லை வச்சிருக்கலான்னு நினைப்பீங்களா? பெரும்பாலும் வச்சிருக்கலான்னு தான் நினைப்பாங்க. ஸோ யாரை ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மார்க்கெட் இதே வேகத்தில் எப்படி சைனா கீழே விழுந்ததோ அதே மாதிரி நம்ம கீழே விழுந்தோம்னா அப்போ எஃப்ஐஎஸ் அவங்களுடைய செல்லிங் ஒரு கட்டத்தில் நிறுத்தி தான் ஆகணும். சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, என்ன இந்த புதுசாக வந்த ஹெக்ஸாவேர் அப்படின்ற ஐபிஓ இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு, ஆனால் கும்பா குட்டி வெறும் +9% தான் காட்டுது அப்படின்னு. அலோ, அவன் தப்பிச்சு ஓடி வந்ததே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு கட்டத்தில் 710 ரூபாயிலாம் இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ 772 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம்லாம் ஒன்றும் விசிபிலிட்டியே கொடுக்காம ஃப்ளாட்டாக இருந்தது. அப்படி இருக்கும்போது இவன்லாம் வந்து வெறும் 3-4%லேருந்து இப்போ 10% ப்ளஸில் வந்து ட்ரேட் பெரிய விஷயமாக அந்த ஷேர் அலாட் ஆனவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் இன்னைக்கு ஒரு சூப்பரான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த டாடா இன்வெஸ்ட் இப்போ 13% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய சம்பவம். ஆனால் இந்த ஷேரில் சமீபத்திய செய்தி என்னன்னா, இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் அவன் சேல்ஸே வெறும் 4 கோடி தான், அவன் எதுவுமே பண்ணல. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, பட் இவங்களுடைய டிரான்சாக்ஷன் எதுவுமே இல்லை டிசம்பர் குவார்ட்டரில். அதே சமயம் இவனுடைய லாபம் என்பது 20 கோடியாக ஒரு மாதிரி சுமாரான ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணியிருந்தான். பட் இருந்தாலும் இந்த பங்கு சமீபத்தில் 52 வீக் லோன்லேருந்து இன்னைக்கு ஒரு 10% ஏறினது அந்த ஸ்டாக்கை வச்சிருக்கிறவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் சந்தோஷம் கொடுத்துருக்கும் அப்படின்றதான் இன்றைய செய்தியாக இருக்குது. இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே எங்களுக்கு தலைவலியாக இருக்குது பிரதர். இதில் உங்களுக்கு அந்த ரிச் டேட் புவர் டேட் புக் எழுதினார் ஒருத்தர், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ராபர்ட் கியோஸ்கி அப்படின்றவர். இவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, அமெரிக்காவில் பெரிய அளவில் பிரச்சனை வரலாம், குளோபலாகவும் பிரச்சனை வரலாம், மார்க்கெட் கிராஷ் ஆகலாம், ஏதாவது ஒன்று பெரிய பிரச்சனை நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் கணிப்பு பண்ணுறார். உங்களுக்கு தெரியாதில்ல, ஏற்கனவே 2-3 வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா கும்பா பாடிடும் அப்படின்னு கணிச்சது மட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கில் புட் ஆப்ஷன் வாங்கி வச்ச குரூப் எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களும் பெரிய ஆள், தில்லாலங்கடி, பெரிய திமிங்கலாம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அமெரிக்க மார்க்கெட் இப்படி திரும்பி உச்சத்துக்கு போயிடுச்சு, அவங்க வாங்கின புட்டெல்லாம் பட்டுன்னு போயிடுச்சு. அந்த மாதிரி இவர் எதிர்பார்க்கறது நடக்காமல் போதா இல்லை நடக்குதா அப்படின்றது தெரில. பட் எனிவே ஒரு நண்பர் சொல்கிற மாதிரி தான், இப்போ இருக்கிற ஷேர் மார்க்கெட்டினுடைய நிலைமையே நாங்கள் பழகிட்டோம். இனி இதுக்கப்புறம் ராபர்ட் கியோஸ்கி சொன்னா என்ன, வேற யார் சொன்னா என்ன, மார்க்கெட் சின்ன பணம் என்ன, நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பழகிட்டோம் போக அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி கிராஷ் ஆனதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற, கிராஷ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஏற்றி விடத்தானே போற, அப்படி ஆனால் ஆயிட்டு போகுதுன்ற மனநிலைமைக்கு பல பேர் வந்துட்டாங்க. நண்பர்களே, அப்பப்போ ஜொமேட்டோ மிகப்பெரிய செய்திகளை வெளியிடும். அது ஒரு சின்ன கம்பெனி தான், ஆனால் அப்பப்போ பெரிய செய்திகள் வரும். இந்த முறை அவங்க என்ன ஒரு ஜொமேட்டோ செய்திகள் விடுறாங்கன்னா, அவங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புதுசாக அவங்களுடைய ப்ராடக்ட் ஒன்று நாங்கள் வெளியிட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நகட் அப்படின்றது இது என்னென்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணும். அதாவது
இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, அதில் வந்து யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ்க்காக கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆளுகளை சம்பளத்துக்கு வேலை போட்டிருப்பீங்க, ஏதாவது பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஆனால் இந்த மாதிரி ஒன்று இன்ஸ்டால் பண்ணிட்டாக்கா அவங்க கொடுக்குறது பாருங்கள், சாம்பிள் இப்படி இருக்குது, நான் எப்படி உங்களுக்கு உதவுறது அப்படின்னா இங்கே பாருங்கள், நீங்கள் கொடுத்த காப்பி சிந்தி போச்சுன்னு ஃபோட்டோ எடுத்து போட்டாக்கா அப்படியா சரி ஓகே அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவனே பேசிடுறான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஐ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. பட் இது போன்ற நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். இருந்தாலும் இதனுடைய அட்வான்டேஜ் பாயிண்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% கொயரிஸை ரிசால்வ் பண்ணிடும், இதுக்கு ஜீரோ கோடு அப்படின்ற மாதிரி, அதாவது கோடிங்கே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஈஸியாக லேர்ன் அண்ட் அடாப்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எது எப்படியோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இந்த ஜொமேட்டோ அப்படின்றதுக்கு வந்திருக்கு. நேற்று எல்லாத்துக்கும் ஒரே கன்ஃபியூஷன், என்னையாவது எஃப்ஐஎஸ் ஹெவியாக வாங்கியிருக்காங்க நேற்று, பட் இருந்தாலும் மார்க்கெட் ஏறவே இல்லை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது பாரதி ஏர்டெல்லில் ப்ரொமோட்டர் குரூப் ஒன்று விற்றுருக்காங்க, அது டொமஸ்டிக் ஃபாரினர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அதை வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபாரினர்ஸ் வாங்கினதுனால அது எஃப்ஐஎஸ் சைடு பையிங் அப்படின்ற மாதிரி காமிச்சிடுச்சு. இது மாதிரி நியூஸ் எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எழுதி போடுங்கய்யா, ஏன் எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க, பிளாக் டீலோ என்ன டீலோ அதெல்லாம் இனிமேல் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிருங்கய்யா அப்படின்ற மாதிரி தான் நீ நம்ம கோரிக்கை வைக்கணும். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதுல்ல, ட்ரம்ப் அவர்கள் வந்தோடனே கோல்டே ஒரு கட்டத்தில் சரிஞ்சிருச்சு, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் தான் நம்ம ட்ரம்ப். அப்போ இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் சமீபத்தினுடைய 6 மாதத்தில் வந்து எப்படி கோல்டு கம்பெனிஸ் இருக்குது, கோல்டில் லீடராக இருக்கக்கூடிய டைட்டன் எப்படி இருக்குது கடந்த 6 மாதத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா அது இன்னும் அடிவாரத்தில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 6% நெகட்டிவ் ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்கு. சென்கோ கோல்டு அப்படின்றத எடுத்து பார்த்தா அவன் ஒரு 6 மாதத்தில் என்ன பண்ணியிருக்கான்னா அவ்வளோதான், தலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு துண்டு, 40% அப்படின்றது கடந்த 6 மாதத்தில் இறங்கியிருக்கு. அதே மாதிரி பிஎன் கட்ஜில் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தா அவனும் 6 மாதத்தில் 30% காலியாயிருக்கான். இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்றத எடுத்து பார்த்தா நம்ம ஊர் சைடில் நல்லா ஃபேமஸான ஆள் தான். ஸோ அவன் 6 மாதத்தில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா 11%. ஆனால் இவங்க எல்லாத்தையும் விட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாண் ஜுவல்லரி ஒரு வருஷத்தில் இன்னுமே நெட்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30% லாபம் தான் பண்ணி கொடுத்துருக்கு. அப்போ 5 வருஷ பீரியடில் பார்த்தோம்னா வெறும் 60 ரூபா ரேஞ்சில் இருந்த இந்த கல்யாண் ஜுவல்லரி இப்போ பார்க்கல 483 ரூபா. ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி அவன்லாம் 700 ரூபா இருந்த பங்கு. ஸோ தற்போதைக்கு கோல்டு ஷேர்கள் எப்படி இருக்குது ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நிலைமை மோசமாக தான் இருக்குது. ஆனால் இதுக்காக கோல்டுனுடைய ப்ரைஸ் என்ன அவங்க கம்மியாக வச்சா விற்க போகிறாங்க? நோ. ஒரு காலத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், கும்பாவே ஆகாத செக்டர்னு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு செய்திகள் பார்த்துட்டு இருக்கீங்கள, அதில் இந்த கோல்டு செக்டரு, ஆஸ்பத்திரி செக்டர் இதெல்லாம் தான் வந்துக்கிட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தா எவனுமே இல்லை அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு ஆகிப்போச்சு. இப்போ மார்க்கெட்டில் யார் புது கும்பா குட்டி அப்படின்னா ஃபார்மா செக்டர் தான். இப்படி ஃபார்மா செக்டர் டவுன் ஆகும் அப்படின்னு யாரும் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு தான் பாசிட்டிவ் ரெக்கவரி மார்க்கெட்லேயும் ஃபார்மா கம்பெனிஸ் நிறைய பாவம் இறங்கி தான் கிடக்குது. ஆர்எஃப் ஃபார்மா, கன்கார்டு, ஜைடஸ் லைஃப்னு. இந்த சமயத்தில் ஃபார்மா இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய சில இறங்கி இருக்கக்கூடிய கம்பெனிகள், இந்த வருஷ ஸ்டார்டிங்கிலிருந்து இறங்கி இருக்கக்கூடிய சில கம்பெனிகள், அதில் இந்த டாக்டர் ரெட்டி போன்ற பல்வேறு கம்பெனிகள் எவ்வளவு தூரம் கீழே இறங்கியிருக்காங்க அப்படின்ற நம்ம செய்தி எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன். இந்த 2025 ஸ்டார்டிங்லேருந்து டாக்டர் ரெட்டி பெரிய ஆள் தான், ஆனால் 15% இறங்கி கிடக்கு. அதே மாதிரி மேன்கைண்ட் ஃபார்மா அவனு நம்மளுடைய டொமஸ்டிக்கில் டாப் 5ல் வரக்கூடிய ஆள் தான், அவனும் 17% இறங்கி கிடக்கு. ஆல்கெம் லெபார்டரிஸ் அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது அவனு இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது 15% காணம். கிளென்மார்க்கும் பெரிய ஆள் தான், அவனும் 15% காணம். அதே மாதிரி இந்த கிளாண்ட் ஃபார்மா அப்படின்றது அவன் கிட்டத்தட்ட 20% காணம். ஸோ இந்த வருஷத்தில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட கும்பா குட்டி அப்படின்னா பாவ திடீர் கும்பா இந்த ஃபார்மா செக்டர் தான். ஸோ அந்த ஃபார்மா செக்டரில் இருக்கக்கூடிய பல்வேறு கம்பெனிகள் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து 10 to 20% பாவ பரிதாபமாக கீழே கிடக்கு. நல்லா 10,000 ரூபாய்க்கு எடுத்த பார்க்கவனி ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம போய் ஒரு கையேந்தி பவனில் சாப்பிட்றோம். கடைசியில் பார்த்தா உங்களுக்கு பேடிஎம் அக்செப்டட் இல்லைங்க, கிரெடிட் கார்டு அக்செப்ட் இல்லை, காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. காசு இல்லைங்கன்னா அப்போ பேண்டி சட்டை கழட்டி வச்சுட்டு போ. 10 ரூபா பானிபூரிக்கு நாங்கள் 10,000 ரூபா ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி. பிஹெச்எல் ரொம்ப பெரிய ஷேர், ஆனால் அதில் இப்போ வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு $30 மில்லியன் உண்டான லிட்டிகேஷன், ஆர்பிட்ரேஷன் அப்படின்ற செய்திகள்லாம் போய்கிட்டு இருக்கு. ஒரு ஆர்பிட்ரேஷன் வந்து பிஹெச்எலுக்கு எதிராக இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு லிட்டிகேஷன் ஒன்று போய்கிட்டு இருக்கு. எவ்வளவுங்கன்னு கேட்டாக்க 23 கோடி. ஆனால் அந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளவு தெரியுமா? 66,000 கோடி மதிப்பில் உண்டான மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட கம்பெனி. அவன் ஒரு குவார்ட்டருக்கு எவ்வளவு லாபம் பண்ணுறான்னா கிட்டத்தட்ட 100 கோடி பக்கம் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் இப்படி ஒரு கேஸு, ஆர்பிட்ரேஷன், லிட்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு.
நண்பர்களே, இந்த சமயத்தில் நம்ம பல்வேறு தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏதாவது செக் பவுன்ஸ் கேஸு, ஏதாவது கிரிமினல் கேஸு, இது போன்ற கேஸ் எல்லாம் எங்கேயாவது கோர்ட்டில் போச்சுன்னு வச்சுங்களேன், இழுத்தடிப்பாங்க. இந்த சமயத்தில் கோயம்புத்தூரில் ஒரு செய்தி வருது. மார்ச் 8ஆம் தேதி கோயம்புத்தூரினுடைய கோர்ட்டு அலுவலகங்களில் இந்த மாதிரி லோக் அதாலத் அப்படின்றது நடக்கும். அதாவது கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போதே அதை நம்ம வெளியே பேசி டிஸ்கஸ் பண்ணி அதை ஒரு பைசல் ஒரு பஞ்சாயத்து மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காவது உபயோகமானு பாருங்கள். நாங்கள் ஏன்டா நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி, எங்களுக்கு எதிராக கேஸு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம நண்பர்கள், எனக்கு தெரிஞ்சே என்னுடைய நண்பர்கள் சில பேர் இந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு அவதிப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இது மாதிரி லோக் அதாலத் 2 பேரும் சமாதானமாக போயிட்டு கேஸை முடிச்சு விடுங்களா அப்படின்ற மாதிரிலாம் கான்செப்ட் இருக்குது. நண்பர்கள், இந்த சமீபத்தில் பயங்கரமாக இறங்கி கிடந்த பங்குகள் இன்னைக்கு ஏதாவது ஏறி இருக்கா அப்படின்ற மாதிரி செய்தி ஏதாவது எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அதில் ஒரு 4 ஷேர் இருக்குது. பரவாயில்ல, இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்றது 7% ஏறி இருக்கான், பிடிஎல் ஒரு 5% ஏறி இருக்கான், டேட்டா பேட்டர்ன்ஸ் ஒரு 8%, ஆர்வினெல்லாம் உண்மையிலேயே நிறைய பேர் சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா இவன்லாம் அப்படி வேலை பார்த்துருக்கான். கிட்டத்தட்ட கடந்த 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா 36% கும்பா அப்படி ஆயிட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு 10% ஏறி இருக்கான். டேட்டா பேட்டர்னுமே சாதாரண அடி இல்லை. கடந்த 6 மாசத்துல 50% காலி, பிடிஎல்லும் அதே மாதிரி 20% காலி, ஜிஆர்எஸ்சியும் கிட்டத்தட்ட 30% காலி ஆகிட்டு இன்னைக்கு ஏதோ கொஞ்சோண்டு ஏறி இருக்கானுங்க. இந்த ஆர்வினல்ல இதே கான்செப்ட் தான். நம்ம கூட ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, பிளட் பாத் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு தோணும், அடாடா 6 மாதம் ஒரு வருஷத்துலேயே 40% காணுமே அப்படின்னு. பட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவே இந்த ஆர்வினல்ல டெய்லி ஒருத்தர் ஒரு ஷேர் எஸ்ஐபி அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்களோட ஏவரேஜ் ப்ரைஸ் வந்து மேலே 644 ரூபாயா இருக்காது, 489 ரூபாயா இருக்கும். இப்படி திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் 10%, 20%, 30% டக்குன்னு ஏறும்பொழுது வாங்கின ரேட் பக்கத்தில் வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் ஒரு செய்திகள். நிறைய பேர் நினைப்பாங்க, டெய்லி எஸ்ஐபி போடுற அளவுக்கு பணம் இருந்தால் நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர, ஏதாவது நகை கடையோ இரும்பு கடையோ போட்டு நான் பாட்டுக்கு நடுவில் கொந்துருப்பேன் ஏசி காற்று வாங்கிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. எனிவே ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுனா கூட இந்த உலகத்தில் மிகவும் கஷ்டமாக இருக்குது. இந்த சமயத்தில் வோக்ஸ்வாகன் ஷேர் பற்றியெல்லாம் யோசிச்சு பாருங்கள், அந்த கம்பெனி பற்றி யோசிச்சு பாருங்கள். நல்ல வேலை அது இங்கே ஸ்டாக் ப்ரைஸாக இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்கள் வாழ்க்கை வாழ்வா சாவா அப்படின்ற நிலைமையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்றாங்க. அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களுடைய ஆட்டோ பார்ட்ஸை இறக்குமதி பண்ணும் பொழுது அதில் குறிப்பிட்ட டேக்ஸ் ரிலேட்டடாக கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு கேஸ் போடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிட்டத்தட்ட 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து நீங்கள் தர வேண்டியது இருக்குது அப்படின்னு இந்த கேஸ் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இந்த கேஸ் எங்களுக்கு வாழ்வா சாவா அப்படின்ற மாதிரிங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுங்க. நல்ல வேலை இந்த ஷேர் ஸ்டாக் மார்க்கெட் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லையே, ஏன்னா இது ஒரு ஜெர்மன் கம்பெனி அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். நண்பர்களே, எஃப்டி போடுறவங்களுக்கு வருஷம் ஒரு நல்ல நியூஸ் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு. கெட்ட நியூஸும் வருது. நிறைய கோஆப்ரேட்டிவ் பேங்க் அந்த மாதிரி சில பேங்க்லாம் அப்பப்போ திவால் ஆயிடுது, அல்லது ஏதாவது ஒரு கையாடல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம செய்திகள் படிக்கிற அப்போ என்ன தோணும், பேங்க்கில் எஃப்டி போடுறவங்க 5 லட்ச ரூபா வரைக்கும் தானே நம்மளுக்கு இருக்குது, அதுக்கு மேலே ஒரு வேளை 10 லட்சம் 20 லட்சம் நம்ம போட்டோம்னாக்கா அதுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறா, யாரும் இல்லையே அப்படின்ற மாதிரி நினச்சி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறதாக ஒரு செய்தி வருது. இது பேங்க்கில் எஃப்டி போடுறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. பாரத் ஃபோர்ஜ் உண்மையிலேயே வந்து அந்த ஷேருக்கு நல்லதோ கெட்டதோ, ஆனால் ஒரு பெருமையான செய்தி ஒன்று வந்திருக்கு. அவங்களுடைய புது கன் சிஸ்டம் அப்படின்றத அபுதாபியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்போவில் அவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. பார்க்கறக்கே செமையாக இருக்குது. இந்த லேட்டஸ்ட் நியூஸ்னால பெருசாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இது இம்பேக்ட் ஆகலினாலும் எதிர்காலத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு இது ஆட் பண்ணிச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். சரி நண்பர்களே, நம்ம ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கோம். இதில் இந்த இவர் ராபர்ட் கியோஸ்கி வேறு என்ன யோசிச்சு வச்சுருக்காருன்னா, ஏதாவது உலக அளவில் ஏதாவது பெரிய மார்க்கெட் கிராஷ், டிப்ரெஷன், வார் இது வருமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒவ்வொரு ரூபா சம்பாதிக்கிறதும் சும்மா வரதில்லை. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்க பெரிய அளவில் பணம் வருதுன்னு. இங்கே வந்து பார்த்தா தானே பிளட் பாத்னா என்னென்னு தெரியும். இந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் பெரிய ஆள் எந்தையாவது ஒன்று சொல்லும்பொழுது அதுக்குள்ளே மனசில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.